கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் இயேசுவுக்கு சாட்சியாக சொன்னான், நானும் இயேசு யார் என்பதை அறியாதவனாய்த்தான் இருந்தேன். நீ உலகத்துக்கு போய் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடு என்று சொல்லி என்னை அனுப்பினவர் சொன்னார். நீ ஞானஸ்நானம் கொடுத்தவுடனே ஆவியானவர் புறாவைப் போல யார் மேல் வந்து அமர்கிறாரோ அதை நீ காண்கிறாயோ அவரே இயேசு கிறிஸ்து என்று கூறி என்னை அனுப்பினார். அந்தப்படியே நானும் ஒவ்வொருவருக்காக ஞானஸ்நானம் கொடுத்து வந்தேன். இவர் மேல்தான் ஆவியானவர் புறாவை வடிவத்தில் இறங்கினார். ஆகவே இவரே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றான். அடுத்த நாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நின்று கொண்டிருக்கும்போது அந்த வழியாக இயேசு நடந்து போனார். அதை யோவான் பார்த்தவுடனே கூறுகிறான், இதோ போகிறவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு என்றான். அவன் இவர்தான் தேவனுடைய குமாரனாகிய ஆட்டுக்குட்டி என்று கூறினதை யோவானுடைய சீசரில் 2 பேர் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்று விட்டார்கள். இயேசு திரும்பி பார்த்தபோது அவர்கள் இருவரும் அவர் போகிற வழியிலே பின்னாக வருகிறதைக் கண்டு, நீங்கள் 2 பேரும் என்ன தேடிக்கொண்டே வருகிறீர்கள் என்றார். அதற்கு அந்த 2 பேரும், போதகரே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் உடனே அவர்களிடம், நான் எங்கே தங்கியிருக்கிறேன் என்பதை இருவரும் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் அவரோடே கூட போய் அவரோடே கூட தங்கினார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசுவோடு சென்ற இந்த இருவரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவாகும். அவன்தான் முதலாவது இயேசுவை கண்டு, இதோ மேசியாவை கண்டோம், பார் என்று சீமோன் பேதுருவிடம் கூறினான். கண்டதும் சீமோனை இயேசுவிடம் சகோதரனாகிய அந்திரேயா கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு சீமோனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீதான் கேபா என்னப்பட்ட பேதுரு என்றார். இந்த 2 பேரும் தான் முதலில் இயேசுவோடு கூட போய் தங்கினார்கள். இயேசுவோடு தங்கும் பாக்கியம் எவ்வளவு கிருபை என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டவர்கள். நடந்த சம்பவம் ஒன்று உண்டு. இப்படித்தான் ஒருவர் சாட்சியாக சொன்னார், சிறு வயதிலிருந்தே நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். அப்பா விவசாயி. விவசாயத்தை பார்த்து கொண்டே என்னை நன்றாக படிக்க வைத்தார். அவ்வாறு படித்து நான் பெரியவனானேன். படித்து வேலை பார்க்க வேண்டிய காலங்களில் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டேன். அதனால் அப்பா எனக்கு ஒரு தொழிலை தொடங்கி தந்தார். பின்பு திருமணம் முடிந்தது. பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தார்கள். திடீரென தொழிலில் நஷ்டம் வந்தது. நானும் சோர்வடையாமல் இரவு பகல் பாராது உழைத்தேன். பகலில் கடையில் இருப்பேன். ஒரு பொருத்தனை பண்ணி இரவு தோறும் ஆண்டவரோடு தங்கினேன். அப்படி என்றால் காலையில் 9 மணிக்கு கடையை திறந்து இரவு 9 மணிக்கு கடையை அடைத்துவிட்டு இரவு உணவுக்கு பின்பு 10 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை வேதத்தை வரிசை கிரமமாக வாசித்து கொண்டே இருப்பேன். அதிகாலை 3 மணிக்குத்தான் இரவு தூக்கம். இப்படி ஜெபித்து இரவெல்லாம் வேதம் வாசித்து நான் அவரோடு கூட தங்கினேன். நான் இவ்வாறு இயேசுவோடு தங்க மறுபடியுமாய் விழுந்து போன கடை துளிர்க்க ஆரம்பித்தது. அன்றிலிருந்து இன்று வரை எவ்வளவு வேலை இருந்தாலும், உடல் களைப்பு இருந்தாலும் இரவு நேரத்தில் வழக்கமாக ஆண்டவரோடு தான் நான் தங்கி வருகிறேன். என் பிள்ளைகள் படிப்பிலிருந்து அத்தனையையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார் என்று அவர்களுடைய சாட்சியில் அவர் கூறினார். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் இயேசு நம்மெல்லாரையும் வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார். நம்மில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் அவரோடு கூட போய் அவரோடு கூட தங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் அவரோடு கூட தங்குவோம். இரவெல்லாம் ஜெபிப்பதன் மூலமாக, வேதம் வாசிப்பதன் மூலமாக, வசனங்களை தியானிப்பதன் மூலமாக அனுதினமும் ஆண்டவரோடு நாம் தங்குவோம். தேவன் நாம் அவரோடு தங்கி வாழ்வதை விரும்புகிறார். அவர்கள் ஆண்டவரோடு இரவெல்லாம் தங்கினதினால் 2 பிள்ளைகளையும் அவர்களாகவே படித்து மருத்துவக் கல்லூரி சேர்ந்து விட்டார்கள். ஆகவே யாருக்கெல்லாம் அதிக பிரச்சனை, அதிக கவலை இருக்கிறதோ நாம் இயேசுவோடு தங்கிவிடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
உம்மோடு கூட பின் சென்று வந்து பார்த்து உம்மோடே தங்கி இருக்க கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.